கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்கப் போகிறோம். ஏசாயா 62:12. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கருத்து: இந்த வசனம் தேவன் தமது ஜனங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பையும் அவர்களுக்கு கொடுக்கும் புதிய அடையாளத்தையும் வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஜனம் தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்த பரிசுத்த மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் தம்முடைய கிருபையால் நம்மை மீட்டார் என்பதை நினைவூட்டுகிறது. தேடிக்கொள்ளப்பட்டவர்கள் மனிதர்கள் நம்மை மறந்தாலும் தேவன் நம்மை தேடி வந்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். கைவிடப்படாத நகரம்: தேவன் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். அவர் எப்போதும் அவர்களுடன் இருந்து பாதுகாத்து நடத்துவார். வாழ்க்கை பாடம்: சில நேரங்களில் நாம் தனிமையாகவும் யாருக்கும் தேவையில்லாதவர்களாகவும் உணரலாம். ஆனால் இந்த வசனம் நீ கைவிடப்படவில்லை, தேவனால் தேடப்பட்டவனும் மீட்கப்பட்டவனும் பரிசுத்தமானவரும் என்று உறுதியளிக்கிறது. ஜெபம். அன்பான பரலோகப் பிதாவே, உம்மால் மீட்கப்பட்ட பரிசுத்த ஜனமாக வாழ உதவுங்கள். எங்களை ஒருபோதும் கைவிடாத உமது அன்பிற்காக நன்றி. எப்போதும் உம்மை நம்பி வாழும் கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.